இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு நான் திருநெல்வேலிக்கு செல்வது மனதிற்கு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவத்திற்காக. நம்ம விளாத்திக்குளத்தில் ஒரு சகோதரி ரொம்ப பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரிழந்தது. அந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இல்லை என்பதை கண்டிப்பதற்கு மட்டும் இல்லை, பெண்ணினத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சென்ற 5 ஆண்டுகளாக ஒரு ஆட்சி, விளம்பர ஆட்சி தான் நடந்து கொண்டிருந்தது. இவ்வளவு பிரச்சனை இங்கெல்லாம் நடக்கும்போது முதலமைச்சர் ரீல்ஸ் போட்டு கொண்டு இருந்தார். இதுதான் ரொம்ப வேதனை. எல்லாவற்றை விட இந்துக்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். நீங்க ஓட்டு கேட்க போவீங்க, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்து பண்டிகைகளுக்கு இந்த 5 வருடங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வாழ்த்து சொன்னதில்லை. 4000 குடமுழுக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு குடமுழுக்குல கூட கலந்து கொண்டதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக நேற்று இஃப்தார் நோன்புல கலந்து கொண்ட உதயநிதி தமிழின் அடையாளத்தை நாம தான் பாதுகாக்கணும், நாமெல்லாம் சேர்ந்து பாதுகாக்கணும்னு சொல்றார். நாங்களும் இஃப்தார் விதியில கலந்து கொண்டோம். நான் துணைநிலை ஆளுநராக இருக்கும் போது இஃப்தார் நோன்பு ஆளுநர் மாளிகையிலேயே நடத்தப்பட்டது. அதில் மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே மாதிரிதான் தெலுங்கானா ராஜ்பவன்ல இஃப்தார் நோன்புக்கான அத்தனை உதவிகளும் அங்கே உள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு செய்யப்பட்டது. நாங்க அந்த அளவிற்கு மதச்சார்பின்மையாளர்களாக இருக்கிறோம். ஆனா எப்போ பார்த்தாலும் பாஜக வந்தா அவங்க மதவாதம் வந்துரும், மத கலவரம் வந்துரும் அப்படின்னு வேண்டும் என்றே பொய் குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு நேற்றைய தினம் உதயநிதி சொல்றார், தமிழின் அடையாளத்தை காப்பதற்கு நாமெல்லாம் ஒன்னாதான் இருக்கணும். ஆக இந்து மதத்தை பற்றி பேசும்போது சனாதன தர்மத்தை கொசு போல ஒழிப்பேன், ஆனா அங்க போய் விருந்து இஃப்தார் விருந்து நோன்புக்கு போயிட்டு நான் தமிழின் அடையாளத்தை நாமெல்லாம் காக்கணும்னு சொல்றாரு. நான் நேரடியா குற்றம் சாட்டுறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழின் அடையாளத்தை குலைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த வருடங்கள், இத்தனை நாட்களாக. தமிழின் அடையாளம்னா என்ன? பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவிப்பது. அதை நீங்கள் கடைபிடிக்கவில்லை. தமிழின் அடையாளம்னா என்ன? வந்தாரை வரவேற்கும் தமிழகம். பிரதமர் வந்தா கூட வரவேற்க மாட்டீங்க, உங்க துவேஷத்தை அங்க காண்பிப்பீங்க. தமிழின் அடையாளத்தை தொலைத்து இருக்கிறீர்கள். அதே மாதிரி தமிழின் அடையாளம் ஒரு இடத்தில் ஒருவர் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஓடோடி செல்வது. நேற்று இந்த பகுதியை அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டு கொண்டிருக்கிறார். ஆக தமிழின் அடையாளத்தை திமுக தொலைத்து வைத்திருக்கிறது. அந்த தமிழின் அடையாளத்தை மீட்டெடுப்பதுதான் எங்களது இந்த தேர்தலின் நோக்கம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போராட இருக்கிறோம். இன்று தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போராட்டம் நடைபெறும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்து இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து தலைவர்களும் அனைத்து மாவட்டங்களிலும் கலந்து கொள்கிறார்கள். நான் நம் நெல்லையில் கலந்து கொள்கிறேன். அதாவது திருமாவளவன் எல்லாருமே என்னமோ அழுத்தம் கொடுக்கிறோம். நாங்க யாருக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை. இயல்பான கூட்டணி தான் நாங்க இப்போ ஏற்படுத்தி இருப்பது. நீங்க கேப்டனை உள்ள கொண்டு வருவது அழுத்தம் கொடுத்தீங்களா? ஓபிஎஸ் எப்படி கொண்டு வந்தீங்க? எங்களை பொறுத்த மட்டில் யாருக்கும் அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. நாங்கள் இந்த கூட்டணியில் திமுகவை யாரெல்லாம் தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நாங்கள் கூட்டணியில் சேர்த்திருக்கிறோம். நாங்கெல்லாம் சேர்ந்திருக்கிறோம் கூட்டணியில. அதனால இன்னொரு கூட்டணி அமையுமா, மற்ற தலைவர்கள் வருவார்களா, இவையெல்லாம் எங்களது அகில பாரத தலைமையும் இங்கே அதை வழிநடத்துகின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பார்த்துக் கொள்வார்கள். இப்பொழுது இருக்கிற கூட்டணியே பலமாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற நடத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதற்கு பலமாகவே நாங்கள் வலம் வருவோம். இல்ல மதவாத சக்தின்னு எதை வச்சு சொல்றாங்க நான் கேக்குறேன்னா, திராவிட முன்னேற்ற கூட தொலைக்காட்சியில ஒருத்தர் சொல்றாரு,
தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துச்சுன்னா தமிழ்தாய் வாழ்த்தே இருக்காதான், சிறுபான்மையினர் எல்லாம் வாழவே முடியாதான். நான் கேக்குறேன், பக்கத்துல உள்ள புதுச்சேரியில தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி நடத்துகிறது. என்ன மதக்கலவரம் அங்க வந்துருச்சு, என்ன பிரச்சனை அங்க வந்துருச்சு? அதனால ஏதோ அதாவது அதிமுக பாஜகவும் சேர்ந்துட்டா ஏதோ தமிழுக்கு எதிரானவர்கள் போல பேசுகிறார்கள். தமிழுக்கு, தமிழ்நாட்டை காப்பதற்காகத்தான் நாங்க கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். இந்த கூட்டத்தில் இருந்து 11 அமைச்சர்கள் மீது லஞ்ச குற்றச்சாட்டு இருக்கிறது. பெண்கள் எங்கேயும் பாதுகாப்பா போக முடியல. கஞ்சா எல்லா இடத்திலும் கிடைக்கிறது. அஞ்சாமல் எங்கேயும் போக முடியவில்லை கஞ்சாவினால். ஆக இவ்வளவு மோசம் செய்துட்டு எப்ப பார்த்தாலும் பிஜேபி பார்த்து பிஜேபி வந்துரும் 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 சொல்லிட்டு இந்த வந்துட்டோங்க. நிச்சயமா பிஜேபி வந்துருச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில வெற்றி பெறுவோம். நிச்சயமாக அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. உதயநிதிக்கு வேற என்னங்க தெரியும்? நான் கேக்குறேன், நீங்க இத்தனை பேர் யாரெல்லாம் அறிவாலயத்துக்கு பக்கத்துல நிழலுக்கு ஒதுங்குறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, நீங்க யாராவது மழை பெய்யுது ஒதுங்குனா உடனே வாங்க வாங்க கூட்டணி, யாராவது வெயில் அடிக்குது கொஞ்சம் ஒதுங்குனா வாங்க வாங்கன்னு கூட்டணின்னு நீங்க தான் இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. கூட்டணி அமைக்கணும், 500-1000 ஓட்டு கூட போயிடக்கூடாது. ஏன்னா தோல்வி முகத்தில் திமுக இருக்கிறது. இன்னைக்கு அவங்க எல்லாமே பேசுறது அவங்க தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள், பதற்றத்தில் இருக்கிறார்கள் என்பதின் வெளிப்பாடுதான். நாங்க அப்படி இல்ல, நாங்க வெற்றி முகத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் மக்களுக்காக கூட்டணி அமைத்திருக்கிறோம், தமிழ் மக்களுக்காக கூட்டணி அமைத்திருக்கிறோம். இனிமே இந்த பூச்சாண்டி எல்லாம் காமிக்க முடியாது. அதாவது தமிழ்நாட்டுக்கு எதிரானது பாஜக. இன்னைக்கு இந்த தூத்துக்குடின்றது தூத்துக்குடியா இன்னைக்கு மாறி இருக்குது. நீங்க யூபி அரசாங்கம் இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சீங்களே, இந்த தூத்துக்குடிக்கு என்ன கொண்டு வந்தீங்க? அதனால நான் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஏர்போர்ட்டே ஒரு உதாரணம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறார் என்று. பாரத பிரதமர் கடந்த 10 ஆண்டுகள்ல 45 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. மன்மோகன் சிங் 15 முறை தான் வந்திருக்கிறார். ஆக தமிழ்நாட்டின் மீது யார் அக்கறை செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது மக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் அரசாங்கத்தின் சார்பாக தமிழ் மக்களுக்கு நல்ல திட்டங்களை சமர்ப்பிக்க தான் வந்திருக்கிறார். ஆனா நீங்க தான் அவரை வரவேற்க வரமாட்டீங்க, அவருக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் நாங்க தேவையே இல்லை. ஆனா நிச்சயமாக இந்து மக்களை நீங்கள் புறந்தள்ளினீர்கள், மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தினீர்கள் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவிக்கிறேன்.